charge Q2 of mass m revolves around a stationary charge Q1 in a circular orbit of radius r. The orbital period of Q2 will be. கவனிக்கலாம், ஒரு Q1 சார்ஜ், Q2 சார்ஜ் Q1 ரிவால்வ் பண்ணுது with Q2 சார்ஜ். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஏன்னா நத்திங் இஸ் மென்ஷன் பண்ணலைனால பாசிட்டிவ் தான். ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஆர். ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் ரிவால்வ் ஆகுதுனாலே ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்திருக்கணும். The centripetal force is equal to electrostatic force of attraction. இங்க பொறுத்தவரை அப்போ ஏதாவது ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ்ஸா இருந்திருக்கணும். ஸோ எனிவே ரெண்டும் அட்ராக்ட் ஆகி ரிவால்வ் ஆகுதுன்றத சொல்லிட்டாங்க. வாட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்? m v squared by r equal to k into q1 or q1 q2 by r square. இப்ப என்ன கேட்டிருக்குன்னா q2 நீ வெளியே எடுக்க வேண்டியதான். அப்போ ஒரு r கேன்சல் ஆயிருச்சு. இந்த q2 மட்டும் வெளியே எடுத்து mv v கொடுக்கல, vக்கு பதிலா ஒமேகா டைம் பீரியட் ஆர்பிட்டல் பீரியட் கொடுத்துருக்கு. ஓகே, ஆர்பிட்டல் பீரியட் தான் கேட்கு, நாட் Q2 கேட்கல, ஆர்பிட்டல் பீரியட் கேட்டிருக்கு. தம்பி இது மாதிரி சம்பந்துச்சுனால m இன்டூ v ஈக்குவல் டு r ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு k q1 q2 by r. அடுத்தது நம்ம ஏன் டைம் பீரியட், அப்போ இதை இன்னும் கன்டினியூ பண்ணு. m இன்டூ இந்த r கியூப் ஆக்கிடலாம். r கியூப் இன்டூ ஒமேகா இருக்க இடத்துல 2 pi by t the whole square போட்டலாமா? ஒமேகா is nothing but 2 pi by t the whole square will become 4 pi squared by t squared equal to k q1 q2. இனிமே q2. so the time period தான் கேட்டிருக்கு. t வெளியே எடுத்து அப்ப t squared will be equal to m r cube 4 pi squared divided by k q1 q2. அப்ப டைம் பீரியட்னா டு த பவர் ஆஃப் half, அவ்வளவுதான். அப்ப t will be equal to t கேன்சல் பண்ணேன்னா டு த பவர் ஆஃப் half. இது எங்க இருக்குன்னு பாரு. ஆப்ஷன் டி 4 pi squared mr cube divided by, so இது ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். so இது ரிவால்வ் ஆகுதுனாலே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்.